குமரன் ஐயா அவர்களுக்கும், தமிழ் மகன் வாயிலோ ஐயா அவர்களுக்கும், மற்றும் புலவருக்கும் மாதேன் ஐயா அவர்களுக்கும், புலவர் பே ராமசாமி உணவுத்துறை அவர்களுக்கும், வள்ளல் திரு சிவ அண்ணாமலை அவர்களுக்கும், மற்றும் புலவர் கௌரவ பொறுப்பாளர் கம்பன் கழக செயலர் அவர்களுக்கும், மற்றும் வாழ்ந்தவர்களும் ஐயா அவர்களுக்கு அனைவருக்கும், மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுக்கும், மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தினம் ஒரு திருக்குறள் சொல்லிட்டு 464 பொருள் சொல்லிட்டு இருக்கேன். அது தினம் ஒரு திருக்குறள் தினம் என்ற சொல் வந்து தமிழ் சொல் இல்லை, அது வந்து நாளும் ஒரு திருக்குறள் மேடம் சொன்னாங்க. கண்டிப்பா நான் திருத்திய மேடம் இனிமேல் நாளும் ஒரு திருக்குறள் சொல்ல முயற்சிக்கிறேன். சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன 2 திருக்குறள் சொல்லி நான் அந்த எல்லாம் பேசுறதுக்காக வெளியே இருக்கிறதுனால 2 திருக்குறள் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுல குறிப்பா எனக்கு பிடிச்ச குரல் வந்து பார்க்கும்போது, வெள்ளத்தனியது மலர் நீட்டம் மாந்தட்டம் உள்ளத்தனியது உயர்வுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க எல்லாத்துக்கும் சொல்றேன்னா, நம்ம ஊர்ல பார்க்கும்போது ஏரி குளம்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஏரி குளத்துல பார்க்கும்போது தண்ணியில தாமரை பூவா இருக்கும். எல்லா ஊர்லயும் அந்த தாமரை பூ ஏரியில இருக்கும். அந்த தாமரை பூ பார்க்கும்போது நம்ம ஏரி தண்ணி எவ்வளவு இருக்கோ தண்ணியோட உயர்வா தான் இருக்கும். மழை இல்லாத காலத்துல 10 அடி தண்ணி இருந்துச்சுன்னா அது 10 அடிக்கு மேலதான் அந்த தாமரை பூ இருக்கும். நல்லா மழை வந்துட்டு 100 அடியில அதிகமா இருக்கும்போது தண்ணியோட உயர்வாதான் போயிருக்கும். அதனால நம்மளுடைய அழகா சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய எண்ணம் வந்து அந்த தாமரை பூ மாதிரி நம்ம உயிரா வச்சுக்கணும். நான் படிக்கும் மாணவர்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை வந்து உயிரா வச்சுக்கணும். அதனால வந்து நீங்க உயிரா வச்சுக்கிட்டா நீங்க படிக்கும் போது எண்ணத்தை வந்து உறுதியா வச்சுக்கணும். நீங்க வந்து கரெக்டான பள்ளி பருவம், நீங்க கலெக்டரா படிக்கணுமா, டாக்டர் ஆகணுமா, நீங்க என்ன ஆகணுன்றது வந்து எண்ணத்துல வந்து உயிரா வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அடைய முடியும். ஐயன் மருத்துவர் நம்ம தினந்தோறும் நம்ம வந்து பின்பற்றோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அதே மாதிரி இந்த தருணத்துல வந்து உணர்வோடு சொல்லி முடிச்சுக்கிறேன். உறவும் கண்டு எல்லாமே வேண்டும், உறவு பெருந்தேருக்கு அச்சாமி அன்னார் உழைப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு ஊர்ல பார்க்கும்போது பெரிய தேர்தலா இருக்கும். எவ்வளவு பெரிய தேரா இருந்தாலும் அது தேர்தலுக்கு சக்கரத்துல அச்சாணி வந்து சின்னதுதான். அந்த அச்சாணி இல்லைன்னா அந்த தேரை வந்து எவ்வளவு நாள் இருக்க முடியாது. அதனால எவ்வளவு பெரிய தேரா இருந்தாலும் அச்சாணி முக்கியம் இல்லைங்களா? அந்த மாதிரி நமக்கு வந்து யாருக்கும் நமக்குள்ள யாருமே நம்ம தாழ்வு மனப்பானம் இல்லாம உலகத்துல கடவுள் படித்தது எல்லாருமே சமத்துவம் தான், எல்லாரும் ஒண்ணுதான். அந்த அச்சாணி இல்லைன்னா நம்ம எவ்வளவு பேர் தேர்ந்தாலும் போக முடியாது. அதனால எல்லா மாணவர்களும் தாழ்வு மனப்பானம் இல்லாம எல்லாருமே சமம் நினைச்சிட்டு நீங்க படிச்சு முன்னேறி பாருங்க. இந்த மார்க் எடுக்கலாம், அடுத்த மார்க் எடுக்கலாம். மத்தவங்க மார்க் எடுக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கம்பேர் பண்ணி நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த நேம் மார்க் எடுக்கலையே, அடுத்த பயிற்சி பண்ணி கண்டிப்பா படிச்சீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறலாம். இந்த தருணத்தில் அனைவருக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வந்து திருக்குறள் கண்டிப்பா நீங்க படிக்கணும். திருக்குறளை கொட்டால் கை வணக்கம், படித்தால் கண் வணக்கம், கேட்டால் செய் வணக்கம், சொன்னால் வாய் வணக்கம் சொல்லிருக்கிற செந்தமிழ் சித்தர் கிருபானந்தர் வாரிய சார்பாக மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கவில்லை, திருக்குறளை படிக்காமல் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, தினமும் திருக்குறளை படிங்கள், வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம்.